Welcome to Chennai Press News Channel. A proud and memorable milestone unfolded, as Chennai's Amirta International Institute of Hotel Management, in collaboration with Alagappa University, celebrated Graduation Day 2026, at a grand ceremony held at Chennai. The prestigious event was graced by Professor G. Ravi, Honorary Colonel, and Honorable Vice-Chancellor of Alagappa University, as the chief guest. Addressing the graduating students, he highlighted the importance of lifelong learning, innovation, ethical leadership, and continuous skill development in an increasingly competitive global economy. A total of 800 students were awarded degrees across programs, including BSc Catering and Hotel Administration, Diploma in Hotel Administration, BSc Lateral Entry, and MBA in Hotel Management, reflecting the strength of the academic collaboration between Chennai's Amirta and Alagappa University. Speaking on the occasion, R. Bhuminathan, chairman of Chennai's Amirta Group of Institutions, congratulated the graduates and expressed gratitude to parents, faculty members, industry partners, and Alagappa University for their continued support. He noted that graduation is not the end of education but the beginning of a lifelong journey of learning, leadership, and professional excellence. இன்றைக்கி சென்னை சம்பிரதாயோடைய கிராஜுவேஷன் டே. முக்கியமாக அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் மதிப்புக்குரிய டாக்டர் ரவி சாரே நேரடியாக அந்த கிராஜுவேஷனில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சென்னை சம்பிரதாவும் அழகப்பா யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன் கடந்த பல வருடங்களாக 9 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதன் மூலமாக அழகப்பா யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே மதிப்புக்குரிய ஒரு டாப் 2ல் இருக்கக்கூடிய இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிங்கிறதுனால அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் ரொம்ப அதிகமாக ஆர்வத்தில் படுறாங்க. என்ன காரணம்னா, அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேஷனுக்கு உலகம் பூரா மிகப்பெரிய அளவு வேல்யூ இருக்கிறது. ஸோ இதில் படித்து முடித்த பல மாணவர்கள் நம்மளுடைய சென்னை சம்பிரதாய மாணவர்கள் இன்றைக்கி உலகம் பூரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் போன வருஷம் முடித்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட மாதமே 5 லட்சம் 6 லட்சம் சேலரியிலலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மதிப்புக்குரிய அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் ரவி சார் இந்த கிராஜுவேஷன் டேயில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இந்த கிராஜுவேஷன் டேயில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி சார் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. மினிமமாக மொபைலில் யூஸ் பண்ணால் லைஃப்பில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சாருடைய லைஃபையே தெளிவாக எடுத்து சொன்னது நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சென்னை சம்பிரதா கல்வி குழுமம் மலேசியாவில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டல் மூலமாக 1100 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள மலேசியா ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னுரிமை கிடச்சிருக்கு. அதில் இப்போ முடிச்சிருக்கிற அழகப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜி ரவி சார் கலந்துக்கிட்டது இந்த கிராஜுவேஷனுடைய மணிமகடமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கிராஜுவேஷன் டேக்கு பூமிநாதன் சார் என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கடந்த 4 வருடங்களாக இப்போ துணைவேந்தராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது
வெரி யூனிக் ப்ரோக்ராம். நம்ம எப்படின்னா இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி, நம்மளுடைய மாநில அரசாங்கமும் முக்கியமாக மாணவர்களுக்கு திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதற் குறிக்கோளே. திறனை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு தான் இது மாதிரி கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா ஒரு தனி பல்கலைக்கழகத்தால் மட்டும் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. பல்கலைக்கழகத்தோடு ஒருங்கிணைந்து செயல்படும் இது மாதிரி கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ் மூலயமா தான் நாங்கள் வந்து அந்த மாணவர்களுடைய திறன்களை வளர்த்து இன்றைக்கி பயனுள்ள சமுதாயமாக, மாணவர் சமுதாயம் ஒரு பயனுள்ள சமுதாயமாக இன்றைக்கி மாறுறதுக்கு முக்கியமாக இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு கை கொடுக்குது. இன்றைக்கி அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து தமிழகத்திலேயே A++ தகுதி, அதாவது டூயல் மோட்னு சொல்லுவாங்க. அந்த டூயல் மோடில் A++ தகுதி பெற்ற ஒரே பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் தான். அந்த A++ தகுதி பெறத்துக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மாணவர்களுடைய திறனை வளர்க்கறதும் அதே மாதிரி மாணவர்களை வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அதுதான் முக்கிய காரணம். அதற்கு வந்து இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக ஒரு விஷயமாக இருக்குது. இதில் கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ் நிறைய சென்டர்ஸ் தமிழகம் முழுவதும் செயல்பட்டாலும் சென்னை சமீர்தாவுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. கிட்டத்தட்ட 34,000 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த சென்னை சமீர்தா. பல கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ் இருக்குது, நல்ல சென்டர்ஸ்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை சமீர்தா மிக சிறப்பாக மாணவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவர்களை வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்குற அளவுக்கு முழுமையாக கொண்டு போயிடுறாங்க. அதனால் மாணவர்களை முழுமையாக அவர்களுடைய திறனை வளர்த்து அவர்களை வேலை பெறும் நபர்களாக மட்டுமில்லை, வேலை உருவாக்குபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் அழகப்பா பல்கலைக்கழகத்தோட முக்கிய நோக்கம். அந்த நோக்கம் வந்து மிக சிறப்பாக இப்போ நிறைவேறி கொண்டு இருக்கின்றது. கொலாபரேட்டிவ் சென்டர் முக்கியமாக கொலாபரேட்டிவ் சென்டர்ஸில் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, அது மாதிரி வந்து ஏவியேஷன், இது போன்ற பல பயனுள்ள இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி மாணவர்கள் வந்து முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு நல்ல சிறந்த வேலைவாய்ப்புகள் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றன. பூமிநாதன் சார் குறிப்பிட்டது போல் ஒரு சில மாணவர்கள் வந்து 6 லட்சம் வரைக்கும், மாதம் 6 லட்சம் வரைக்கும் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டிருக்கின்றார்கள். வருமானம் வந்து கொடுக்கப்படுகிறது. அதனால் வந்து இதை நாங்கள் முழுமையாக வரவேற்று முக்கியமாக இது போன்ற திறன் மேம்பாடை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.